கனடாவில் வீதியால் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு இளம் பெண் அவரை பின்தொடர்ந்த நபர் ஒருவரால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபர் அவரோடு 30 நிமிடங்கள் உரையாடியிருக்கின்றார். இதனை அவரை சுற்றி இருந்தவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து அவரை சரமாரியாக சுட்டிருக்கின்றார். உயிரிழந்த இளம்பெண் நவ்னீத் கௌரி என்கின்ற 25 வயதுடைய இந்திய வம்சாவளி பெண். என்ன நடந்தது? என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள்? இதுபோல கடந்த காலங்களிலும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு இந்திய பெண்கள் இரையாகி இருக்கிறார்களா? வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கனடாவில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த கோர சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்தியாவைச் சேர்ந்த நவ்னீத் கௌரி என்கின்ற 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் விசாரணைகள் இடம்பெற்று சாட்சிகளினுடைய வாக்குமூலம் தொடர்பில் இப்பொழுது புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகள் கூறிய விடயங்கள் மனதை பதற வைப்பதாக இருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை காலை போலீசாருக்கு அவசர அழைப்பு ஒன்று வந்திருக்கிறது. வந்ததை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு போலீசார் விரைந்திருக்கிறார்கள். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்திருக்கிறார் இந்த நவ்னீத் கௌரி என்கின்ற அந்த இளம்பெண். அவருக்கு போலீசார் உடனடியாக முதலுதவி அளித்திருக்கிறார்கள். இருந்தாலும் பின்னர் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் ஒரு திட்டமிடப்பட்ட கொலை என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். அவர் நடந்து சென்று கொண்டிருந்த அந்த சாலையில் அவரை ஒருவர் பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார். அந்த நபர் சிறிது தூரம் சென்றதன் பின்னர் அந்த பெண்ணிடம் ஏதோ வினவி இருக்கிறார். அதற்கு அவர் பதிலளித்திருக்கிறார். இருவரும் பேசியிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர் தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை சுட்டிருக்கின்றார் என்று இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து கொண்டிருந்த அந்த வீதியால் சென்றவர்கள் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து சந்தேக நபரை போலீசார் உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர் கனடாவினுடைய பிரம்டன் பகுதியைச் சேர்ந்த ஷரண்ஜித் சிங் என்கின்ற 37 வயதுடையவர் என்று இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். ஆகவே அவரும் ஒரு இந்தியர். மன்னிக்க வேண்டும், அவர் அந்த இறந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் இறக்கவில்லை. சம்பவ இடத்திலேயே முதலுதவி பயனில்லாமல் போக அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். ஆகவே இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் போலீசாருக்கு மிக வலுவாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த கொலைக்கான பின்னணி மற்றும் என்ன மோட்டிவ், அடிப்படை காரணம் என்ன என்பது தொடர்பாக இதுவரை தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் பொதுமக்கள் உடனடியாக போலீசாரிடம் தெரிவிக்குமாறு கனடா போலீஸ் பொதுமக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து நாங்கள் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற இன்னமும் சில இந்தியர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. நவ்னீத் கௌரியினுடைய கொலை 2026 இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது. சாட்சிகளினுடைய வாக்குமூலப்படி சந்தேக நபர் சுமார் 30 வினாடிகள் அவரோடு பேசிவிட்டு பின்னர் துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார். 2025 ஒரு வருடத்திற்கு முன்னர் இதே போல ஒரு இந்திய மாணவர் ஒருவர் ஷிவாங் அவஸ்தி என்பவர் கனடாவின் டொரண்டோவிலே சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். ஆரம்பத்தில் கொலைக்கான காரணம் தெரிந்திருக்கவில்லை. பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவருடைய குற்ற பின்னணி மற்றும் பரோல் தொடர்பாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த படுகொலை சம்பவம் இந்திய மாணவர்களினுடைய பாதுகாப்பு குறித்து விவாதங்களை கிளப்பியிருந்தது. அடுத்தது 2023ஆம் ஆண்டு ஹர்தீப் சிங் நிஜார் என்பவருடைய கொலை. இது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இடம்பெற்றிருந்தது. காலிஸ்தான் ஆதரவாளர் ஹர்தீப் சிங் நிஜார் கோவிலுக்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். பலர் இதிலே கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்கு கனடா இந்தியா ராஜதந்திர உறவையே பாதிக்கின்ற அளவு இருந்தது. இந்தியாவினுடைய உளவு அமைப்பு இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருந்ததாக கனடா சந்தேகம் வெளியிட்டிருந்தது. விசாரணை இன்னமும் பல கோணங்களிலே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த 4வது சம்பவம், அது ஒரு சம்பவம் என்று கூற முடியாது. 2022ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் மிசிசாகா மற்றும் பிராம்டன் பகுதிகளில் இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், அது தொடர்பான வழக்குகள், தெற்காசிய வணிகர்கள் மற்றும் இளைஞர்களை இலக்கு வைத்து பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், தாக்குதல்கள் இடம்பெற்றன. அவை தொடர்பான சில வழக்குகள் கும்பல் மோதல்கள் மற்றும் தனிப்பட்ட விரோதங்களுடன் தொடர்புடையதாக விசாரணைகளிலே கண்டறியப்பட்டிருக்கிறது.
அதேபோல 2021 2024 அந்த கால பகுதிக்குள் சர்ரே கும்பல் வன்முறைகள் இடம்பெற்றிருக்கின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பல துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. போதைப்பொருள் கும்பல்கள், பணம், பழிவாங்குதல் ஆகியவை முக்கிய காரணங்களாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவங்களுக்கான அடிப்படை காரணங்கள். ஆகவே கனடாவில் இந்திய மாணவர்கள் செல்கின்ற பொழுது பாதுகாப்பு என்பது தொடர்பிலே விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. இந்த போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது இந்த காதல் உறவுகளிலே ஈடுபட்டிருப்பவர்கள், இவர்களால் தான் அதிகளவிலான இப்படியான கோர சம்பவங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. ஏற்கனவே பல வழக்குகள், விசாரணைகள் இன்னமும் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு எப்போது தீர்ப்பு வழங்கப் போகிறார்கள்? இது கனடாவில் இருந்து வந்த செய்தி. அதுபோல பிரான்சில் இருந்து வந்த இன்னும் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகின்ற செய்தி. பிரான்சில் 40 வயதுடைய ஒரு பெண்மணி நிறை போதையிலே காரில் இருந்து போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறார். அவர் பலரால் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தை பிரான்ஸ் போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். பிரான்சினுடைய டோலோஸ் பகுதியில் வீதியோரத்தில் இயங்கு நிலையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கின்றது. அந்த காருக்குள் இருந்துதான் மதுபோதையிலே ஒரு பெண் ஒருவரை போலீசார் மீட்டிருக்கின்றார்கள். அவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறார்கள். குறித்த பெண் மதுபோதையில் இருந்தபோது பலரால் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்று வைத்தியசாலை தரப்புகள் தெரிவித்திருக்கிறார்கள், போலீசுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். பெண்ணினுடைய அந்தரங்க பகுதிகளில் குருதி வெளியேறிய அடையாளங்கள் காணப்பட்டிருக்கின்றன. அத்தோடு ஆணுரை ஒன்றும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். பெண்ணின் அடையாளங்களை பரிசோதித்த போலீசார், அதாவது அடையாள அட்டை போன்றவற்றை பரிசோதித்த போலீசார் அவருடைய வீட்டு முகவரி என்ன என்பதனை கண்டறிந்து அங்கு சென்று தேடுதல் நடத்தியுள்ளார்கள். குறித்த பெண் இலங்கையை சேர்ந்தவர் என்கின்ற விடயத்தோடு 40 வயதான கணவனை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தவர் என்கின்ற விடயமும் போலீசாரால் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.